வாசுடா. மச்சான் ஊருக்கு போல? நம்ம பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுறா. கட்டு ஒரிஜினலா? டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியானவனு கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளோ நாள் ஆகும்? அது பிரிக்கிறத பொறுத்துடா. பிரிக்கிறதா? கால் கட்ட பிரிக்கிறத பொறுத்துடா. ஓ, காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். எங்கடா போயிருந்த? அது ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ நெல்சனை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் அந்த லீவ் சொல்லிட்டு மேடம் கிட்ட, ஹலோ மேடம், அவன் தானே மேடம். வராத கால் அட்டன் பண்ணி பேசுகிறான் பார்த்தியா? என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். நீ ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டோடா. பப்பாளியா இருந்தாலும் பரவாயில்லடா. அப்பா, என்ன ஆஃபீஸ்னு வருது? ஹலோ. குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட்டு சார் கிடைக்கலையா? சி, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நான் கூட இருந்தா ஒன்று தூங்கவே விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? முத்தம் கொடுப்பேன். அப்புறம் காதை கடிப்பேன். அப்புறம் உன்னை கட்டி பிடிச்சி சும்மா உம்மா. மேடம், சொல்லுங்க மேடம். ஓகே, வந்துடுறேன் மேடம், கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். அக்கா வந்துடுறேன் மேடம், காலை கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. என்னடா வாசு, இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பற்றி பேசிட்டு இருந்தோம். பாரு, ஆஃபீஸ். படுறா, தூக்கம் வருது. நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாடுறா. தீபிகா எங்கடா? தீபிகா படுக்கணும் என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவியில் வந்திருக்கா பாடுறா. தீபிகா படுக்கணியா? அவன்டா வாசு, ஏமா வந்து போயிட்டான். நீ போ மச்சான், வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறோம். மேட்ரு தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் ஸ்டைலில் தப்பி ஓடி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருத்து. பாஸ், இங்க பாரு, எடுத்து பாம்பு. ஆமா, 2 தலை இருக்கு. என்னடா மீச போச்சுடா. போடா. மச்சான், ஆஃபீஸ்டா? குடா. ஹலோ, எஸ் மேடம். ஆஃபீஸ் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா இரு. இருந்தா என்ன இப்போ? நம்ம லவ் பத்தி ஒன்றும் சொல்ல அவங்ககிட்ட. சரி, ஓகே. ஐநாக்ஸில் 12 o'clock ஷோ. சீக்கிரம் வந்துரு. படத்துக்கா? எஸ் மேடம். படத்துக்கு போறானா? ஷூர் ஷூர். தேங்க்யூ மேடம்.
மச்சான் வயித்து வலிக்குதுடா. டேய் டேய் அவசரமா போணும்டா டேய் டேய் போடா ச்சே நான் ஆபீஸ் போறேன்டா டேய் டைம் ஆச்சுடா டேய் டேய் நான் ஆய் பண்ணுடா டேய் டேய் இல்லடா நீ பண்ணுமா போ ரெடி பண்ணி சேர்த்து போங்க பாவண்டா அவன் போய் 2 நாள் ஆகுதான். போய் தொலைங்கடா ஆச்சாடா ஹை. ஹை. டேய் வாசு இப்போ வேணா போய் குளிடா. டேய் தரடா பத்திர பனியனை கிழிச்சிடாத. ஓகே டன். ஐயோ டேய் தண்ணி வரல மேட்டர் போடுங்கடா என்னடா சொல்ற? அப்ப அத மோட்டர் போடுங்கடா ஆஹா கரண்ட் போயிடுச்சே. ஐயோ டேய் அந்த வாட்டர் கேனையாவது எடுத்துட்டு வாங்கடா டேய் இந்தா மச்சி. கையில கொடு. டேய், டேய், வரடா, குடுடா, டேய். கண்ணீர் ஐயோ, தண்ணி பிடிக்கிற ஒரு தலைவே பண்ணி. ஐயோ, இப்போ நான் எப்படி குளிப்பேன்? கொஞ்சம் தண்ணி விட. ஐயோ, டைம் வேற ஆகுது. இது தண்ணியில் குடிக்கல, இல்லைம்மா. எங்க வண்டி சஃபையர் காணோம்? இங்க தானே வச்சேன். ஐயோ, ஐயோ லேட் ஆகுதே. திட்டுவாளே. இங்க தான் இருந்துச்சு. ஐயோ காணுமே. ஐயோ. என்னடா தேடுற? டேய் வண்டி சாவி பாத்தீங்களாடா? தோ இருக்கு பாரு. எங்க எங்க தோ இங்க. டேய் சுவரா விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற நேரம் இல்ல. தேடி கொடுங்கடா டேய். டேய் வாசு சாவி கட்டில் கடியில இருக்கு பாருடா. அப்படியா? இந்த வந்துட்டேன். எங்க எங்கயா? கடிச்சிச்சுடா. கடிச்சிச்சுடா மச்சான். பாருங்க எப்படி ஆயிடுச்சு. டேய் எங்கடா துணியலாம்? டேய் அதெல்லாம் துவைக்கலான்னு ஊற வச்சிருக்கேன்டா. இது போட்டுக்கோ மச்சி, சூப்பரா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா? செம்மையா இருக்கும். ஏய் செம்ம ஐடியாடா. புறா ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ. போதும் 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 மூடு மூடு மூடு. மனத்துல மனத்துல. மச்சி சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கு. அப்புறம் உனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு. பா சரி புடிச்சு பைக்க போய் மாட்டேங்குது. ஐயோ சிறுப்பர் புடிச்சா. ஐயோ போலாமா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தீபிகா தீபிகா இந்த படத்துல இல்ல வேற படத்துக்கு போலாம். தீபிகா சொன்ன கேளு. தீபிகா சாரிமா. தீபிகா இரு இரு இரு. என்னடா ரொம்ப சோகமாயிட்டானா? ஆமாண்டா. சந்தோஷப்படுத்துமா? பாப்பார்
மச்சான் நம்மலாம் ஊருக்கு கிளம்புவாடா. எப்படா போவோம்? காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாண்டா, இப்பவே போலாம்டா. ஏய் இப்பயே வா. இப்போ டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலாம்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல. பஸ்ல. டேய், ட்ரெயின்லடா. பஸ்லடா. ட்ரெயின்ல. பஸ்ல. ட்ரெயின்ல. பஸ்ல. சரி சரி எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்ப போலாம்? காலையில. இப்போ. காலையில. டேய், இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. விடுடா விடுங்கடா. ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஏய், ஐடியா. கல்யாணம் ஒரு பேப்பர் எடு. எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய் பட்டாவி டக்குன்னு ஒரு பேனா குடுறா. வேணா இந்தா. பேப்பர் நாளா கிழி. கிழிச்சாச்சு. எழுது. எழுதியாச்சு. குளிக்கு போடு வெற்றியானது. டேய் பட்டாவி ஒரு சீட் எடுறா. ஏ இப்பவே இப்பவே ஜெயிச்சிட்டேன்டா. இப்பவே. சரி ஓகேடா. இப்பவே இப்பவே. வாசுட்ட சொல்லிட்டு கிளம்புவாடா. ஓகேடா. வாசு மச்சான் நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம்டா. ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 days இருந்துட்டு போங்கடா. ஓ சரி சரி. ஓகேடா. வாடா போ. ஒரு நிமிஷம். வாசு வாசு வாசு. மயிலாட் குற்றவாளி கூண்டில் நிற்கும் பாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர். அவர் பூ வாடி போச்சோ என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷா இருந்தா அவரு பூ வரைச்சு காட்ட சொல்லுங்க ஆனர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆர்டர் பண்ணியாச்சு யுவர் ஆனர். மதியம் மட்டன் பிரியாணி. ப்ரொசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மை நோ லார்ட். மை லார்ட், அதற்கு சட்டத்தில் துளி கூட இடமில்லை. என்ன மிஸ்டர் வாசு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. This is not a judgment. My lord, this is not a நெல்சன் காலி. Lord, Lord, I trust you. Don't push me. This is very wrong. Lord, no, can't take. இனி இந்த விஷயத்தை மறைக்க கூடாது. வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். டே வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்துக்கும். ஐயோ தீபிகா கால் வலிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கிறது? நில்லுடா, இன்னும் half an hour அப்படியே நில்லு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் உன்னை பார்க்க. பின்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சியா? ஆமா நீ கொடுத்துட்டாலும் என்ன? ஒன்றும் இல்லை. மூஞ்சியும் பாரு. It's very hot. ஐயோ தீபிகா அது ஒரு ஸ்லிப் ஆகி கீழே தீபிகா புருக்கி, நீ நினைச்சது முடிச்சிட்டல? ஃபில்டர் காஃபி இல்ல ப்ரோ, போடா. ஸ்டாப். போதும் இன்னைக்கு. தீபிகா யாரு? மிக்கி பஸ். ஹாய் பை. Who's this?
யாருன்னு சொல்லு பாப்போம். எனக்கு எப்படி தெரியும்? இப்போ சொல்லு. பிரதர் மாதிரியா? இப்போ ஃப்ரெண்ட்? இப்போ But Deepika, I'm in love with you. தெரியும்ல? என்ன சொல்ற அபய்? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவனை கழட்டி விட்டுருப்பான்ல. என்னடி சொல்ற? பரவாயில்ல, இப்ப காட்டி விடு. அது எப்படி அபய்? பாவம்ல. வேணா இங்கி பிக்கி பாக்கி போட்டு பார்க்கலாமா? சார் லிஸ்ட் எல்லாம் போல இருக்கு. வேணா ஃப்ரேம்ஸ் போட்டு பாப்போமா? ஓகே. வா வா வா. இவ பாரு, தீபிகா. உன் பேர் என்னப்பா? அபாய். Come on. போடு. என்ன வருது? Yes. Love. நீ அவ்வளவுதான். Love. Deepika, பாத்துடலாம். இன்னும் ரெண்டு பேர் போட்டு பார்க்கலாம்ப்பா. சும்மா இரு. தீபிகா, வாசு. என்ன வருது? போட்டுட்டு enemy. ஐயா, ஏன் ஆள முடியா? தீபிகா, come. ஏய், come. என்ன அது சின்ன பதர் மௌன ஃப்ளேம்ஸ் கிட்ட. நீ வாட்ச்ல குச்சி. நம்ம போலாம். தீபிகா, நமக்கு எதுக்கு? தீபிகா, அவரோட போகாத தீபிகா. நான் சொல்றேன்ல. இதெல்லாம் போய் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. பட் அபய் அவளை சின்சியரா லவ் பண்றான்டா. அவன் இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான். இப்பவும் சொல்றேன், தீபிகாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஐ நோ யூ, அபய் நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், இல்லைன்னு சொல்ல. பட் இது அவர் லவ், அவர் லைஃப், அவர் விருப்பம் தான். Uncle, but he's a third class fellow. அவன் தீபிகாவை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஆமாண்டா, நீ தான் இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கணும். சின்ன பொண்ணு அவ. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து நின்னா that's an insult to us. அவளை பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ மை கேர்ள். இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன். வாடா. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எப்படி அண்ணே கடலை பருப்பு இருக்கானே. இதுல போடுறேன். ஹலோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போறா. ஓ, அப்படியா? வெரி குட். செல்வக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேளுங்க. என்னடா இவன் ஆர்மெண்டல் மாதிரி பேசுறான்? என்னடா சொல்றான் அவன்? பொண்ணு ஓடி போறாங்க, செலவு காசு கொடுத்துடுங்கிறான். பிளட்டி ராஸ்கல். நான் நினைச்சிட்டு இருக்கான். போன கொடு. ஹலோ சொல்லுங்க, எவ்வளவு வேணும்னு கேட்டீங்களா? ஹலோ, சீரியஸா பேசிட்டு இருக்கானே, விளையாடுறீங்களா? நம்பர் கரெக்டா போட்டிருக்கா பாரு.